வணக்கம். இந்த பதிவில் நம் வாழ்க்கையில் தியானம் ஏன் அவசியம் என்பதை ஒரு சிந்திக்க வைக்கும் கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். பணம் இருந்தால் உண்மையான மகிழ்ச்சியை வாங்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் ஒரு உண்மை வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கதை உங்கள் வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க செய்யும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். ஒரு மாமன்னன் சுமார் 49 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான். அவனுடைய படையை யாராலும் வெல்ல முடியாது. அவனுடைய கடற்படையும் மிகவும் வலிமையானது. எந்த அரசனும் அவனுக்கு எதிராக பகைமை கொள்ள துணியவில்லை. அரசாட்சியில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் அளவு கடந்த செல்வ செழிப்புடன் வாழ்ந்தான். அவனுக்கு 6321 மனைவிகள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அவனுடைய சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பேர் அழகிகள். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 618 பேர். ஆண்டுக்கு பல கோடி வருமானம் பெற்ற மன்னன் ஆவான். அது மட்டுமல்ல, மிகுந்த புத்திசாலியும் ஆவான். படைபலம், பணபலம், புகழ், அதிகாரம், குடும்பம் என்று மனிதன் விரும்பக்கூடிய எல்லா வசதிகளும் அவனிடம் இருந்தன. இது ஏதோ கற்பனை கதையா என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். ஆனால் அந்த மாமன்னனும் ஒரு நாள் இறந்து போனான். அவனுடைய உயில் வாசிக்கப்பட்ட போது, சொத்து பங்கீடுகள் முடிந்த பிறகு இறுதியாக அவன் எழுதி வைத்திருந்த ஒரு வரி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அது என்னவென்றால், என்னுடைய நீண்ட அரசாட்சியில் நான் உண்மையாகவும் முழுமையாகவும் மகிழ்ச்சியாக இருந்த நாட்களை கணக்கிட்டு பார்த்தேன். அந்த நாட்கள் மொத்தம் எவ்வளவு என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒரு 10 வருடம் அல்லது 5 வருடம் அல்லது 1 வருடம்? இதில் எதுவும் இல்லை. வெறும் 14 நாட்களே அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் என்று குறிப்பிட்டிருக்க. அளவற்ற செல்வம், அளவற்ற அதிகாரம், எண்ணற்ற மனைவிகள், நூற்றுக்கணக்கான குழந்தைகள், யாராலும் வெல்ல முடியாத பேரரசு. இத்தனை இருந்தும் அவன் உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்ததே வெறும் 14 நாட்கள் மட்டுமே. அப்படியானால் பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. பணம் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை வாங்கி தரலாம். ஆனால் மனநிறைவு, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை முழுமையாக வாங்கி தர முடியாது. இந்த மகிழ்ச்சியை பற்றி பல அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். ஜார்ஜ் எலியட் என்ற அறிஞர் கூறுகிறார், வருத்தம் தராத அனைத்தும் மகிழ்ச்சியே என்று கூறுகிறார். மகாத்மா காந்தி என்ன கூறுகிறார் என்றால், உன்னால் பிறருக்கு என்ன கொடுக்க முடிகிறது என்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்கிறார். பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற அறிஞர் என்ன கூறுகிறார் என்றால், மகிழ்ச்சியாக வாழ 2 வழிகள் தான் உள்ளன. ஒன்று, உன் ஆசைகளை குறைத்துக்கொள். முடியவில்லையா? அப்படியானால் உன் வருமானத்தை பெருக்கிக்கொள் என்கிறார். இவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் நடைமுறைப்படுத்தினாலே வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க தொடங்கும். எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியை யாரும் நமக்கு கொண்டு வந்து தரமாட்டார்கள். அதை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதைவிட உயர்ந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நம்மால் முடிந்த அளவில் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய சந்தோஷத்தை உருவாக்குவது. அந்த மகிழ்ச்சியே நமக்கு பல மடங்கு திரும்பி வரும். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம், நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம் என்பதுதான் நம் மன அமைதியை தீர்மானிக்கிறது. ஒரே நிகழ்வை 2 பேர் 2 விதமாக பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களின் மன புரிதல். தவறான புரிதல் மனக்குழப்பத்தை உருவாக்கும். சரியான புரிதல் மன அமைதியை உருவாக்கும். இந்த தெளிவும் சரியான புரிதலும் நமக்கு எப்படி உருவாகும் என்றால், அதற்கான மிக சிறந்த வழி தியானமாகும். தியானம் மனதை அமைதிப்படுத்துகிறது, சிந்தனையை தெளிவாக்குகிறது, வாழ்க்கையை சரியான கோணத்தில் பார்க்க உதவுகிறது. அதனால் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியும் மன அமைதியும் அடைய விரும்பினால் தினமும் சிறிது தியானத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். வணக்கம்.